புள்ள சரியெல்லாம் கணிக்க வேணாம், சிந்தனை சிந்திங்க, அது சரியாத்தான் கடைசா முடிவு வரும். இன்னைக்கு புரிய வேண்டிய விஷயம், கனவுல வந்து நிக்கிறவருக்கு காண்போன்ற நினைவு எப்படி தெரியுது? அந்த நினைவு ஏகமா தெரியும். கனவுல வந்து நிக்கிறவரு தானே அந்த ஏகமா இருக்கிறது நான் என்று சொல்லி கனவுல நின்றுகிட்டு தானே அவர் அந்த ஏகத்தை உணர்ற. காண்றவரு நான் ஏகமா இருக்கிறேன் என்று உணரணுமா? அவர நினைவு இன்னைக்கு கட்டுண்டிருக்கா, ஏகமா இருக்கா, எப்படி இருக்கிற? அவரை நினைவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் நான் கட்டுண்டு இருந்தேனா, ஏகமா இருந்தேனா. வரவே இல்லை. அப்ப இன்னைக்கு இப்ப ஒரு உலகத்தை கண்டோம் இல்லையா? 2 அடி அகலமும் 5 அடி உயரத்துக்குள்ள கண்டிருக்கும். அதை காண்றதுக்கு வெளியே போனோமா? இல்ல இல்ல. ஆனா அந்த உலகத்தை கட்டுண்டு நிக்கிறவர் என்ன செய்யல, உணரல. அவர் உலகம் பண்ணி நிஜம் பண்ணி கண்டாரே அல்லாமல் அது அவர் என்ன செய்யல. ஐநைக்கு ஏகமா நான் தெரிகிற நிலை ஒன்று இருக்கண்டு அவரு ஐநைக்கு எடுத்தாரா, அவர் கண்டாரா இல்ல. அப்படி என்ன இப்ப இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். என்னன்னா கட்டுண்ட நிலை ஒன்று இருந்தா என்ன நிலை இருக்கும்? கட்டுண்ணாத ஒரு நிலை. கட்டுண்ணாதன் ஒரு நிலை இருந்தா என்ன நிலை இருக்கும்? கட்டுண்ட நிலை ஒன்று இருக்கும். எது அப்தி, எது ரப்பு? ஏகமாகிறது. யார் சொல்லி தந்தா உங்களுக்கு இது? டைம் எடுப்போம். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான விஷயம். டக்குன்னு அடிச்சு டக்குன்னு முடிவு போறாம இப்ப அப்தி எது, ரப்பி எது? சேர்க்கலாமா? அப்ப இன்னைக்கு அரசனும் நீயே, அடிமை நீயே, அமைந்திடில் அங்கே அமைதி உண்டு. அதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில நேரம் சொல்றேன். உங்களோட உள்ளத்தில நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வுக்கு சரியா உங்களோட இந்த உருவத்தை கொண்டு போய் கொடுங்க. சும்மா ஒரு கற்பனைக்கு கொடுத்த உடனே அந்த உணர்வு இந்த பார்வை, கேள்வி, பேச்சு என்கிற இந்த உருவத்தை வச்சிருக்குமா இல்லையா? வச்ச உடனே இங்க யாருக்கு கொண்டு போய் நாம கொடுத்தோம்? உள்ளத்துல இருக்கிற உணர்வுக்கு. எந்த உணர்வுக்கும்? எந்த உணர்வு? நான் என்ற உணர்வுக்கு. என்னது நான் என்ற உணர்வு கொண்டு போய் இப்ப கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே இப்ப அதுக்கு இப்ப அந்த உணர்வுக்கு இப்ப கண்ணை கொண்டு பார்க்கிற ஆற்றல், காதை கொண்டு கேட்கிற ஆற்றல், நாம கொண்டு பேசுற ஆற்றல் எல்லாம் இப்ப வருமா வராதா? வந்த உடனே இப்ப நீங்க எப்படி தெரிவிக்க? எனக்கு இப்ப இப்படி தெரியுதா அப்படி? அப்ப இப்ப அங்க தெரிகிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லல, இங்க தெரிகிற விஷயத்த சொல்றேன். அது புரிய வைக்கத்தான் சொல்றேன். ஏன்னா அங்க அப்படி தெரிகிற நிலையோடு இல்லை. அன்னைக்கு நான் என்று உணர்ற ஐநைக்கு உருவம் இருக்குதான், அது உணர்ந்த உருவமும் இந்த பௌதிகமா வந்து நிக்குதான், ஒரே நிலையில இருக்கு. அப்ப ஹக்கும் கல்கும் கருவும் உருவும் உன் கருத்தின் அப்ப இந்த கருத்தை அடிக்கி பாக்குறதுக்கு இந்த சரியா இருக்கா, பிசகா இருக்கா? களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீ. இப்ப நீங்க அப்தாரப்பா, அப்ப நீங்க ஏகம். நீங்க அப்துடைய நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுண்ட நிலை தெரியும். ரப்புடைய நிலையில இருந்தீங்கன்னா இப்படியே தெரிஞ்சுட்டு போகக்குள்ள முறை அப்துடைய நிலை கட்டுண்ட நிலையாகவும், ரப்புடைய நிலை ஏகமாகவும், ரப்புடைய நிலை ஏகம் என்றும், அப்துடைய நிலை கட்டுண்ட நிலையிலும் பிசகொண்டு ஏற்படுமா? இல்ல. இப்பதான் என்ன செய்யும், நீங்க ஏகமாய் காண்பது உள்முகம். அப்ப வேதம் என்ன சொல்லுது? குல்லுமன் அலைஹா பான் வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் பெருமையும் தங்கிய ரப்புடைய வஜ்ஹு மட்டும் மிஞ்சும், மற்ற எல்லாம் என்ன செஞ்சு. இப்ப அகதுங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உகதுங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? வாஹிதுங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப உணர்ந்தவர் உங்களுக்கு உணர்த்தி தர சின்ன வசனங்களே அல்லாமல் புரியுதா? அப்ப நினைவு வியாபகமா இருக்கிற நீங்க சகி நினைவு வியாபகமா இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை பார்த்து தீக்கரண்டு நாங்க சகி எங்க வீட்டை போக பாப்பா சகி அண்ணா படுக்குதுன்னு காட்டுறேன். எங்க கட்டில அப்ப கட்டில பாயில படுக்காரு 5 அடி உயரத்துல 2 அடி அகலத்தில. எங்களுக்கு சகி தெரிகிறாரு. சகிட்ட சகி எப்படி தெரிகிறாரு? எங்களுக்கு தெரியுமா? அவர் பேரண்டமா ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு உலகமா இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நாம என்ன செய்யறேன்? வந்த வேலை சகி நல்லா தூங்குவார் தானே, நல்லா தூங்கி இருப்பாரு ஒரு தட்டு தட்டி என்ன சகி தூங்குறவளும் முங்கேண்டோன்னு
இவர் என்னை தட்டி ஒழிப்பினது யார்? என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்றோனா, இன்னைக்கு இதை நான் காலையில 10 மணிக்கு வந்து உங்களை ஒழுப்பு நடிச்சு என்ன தம்பி? ரசூலை அனுப்பினேன், வேதத்தை அனுப்பினேன். ஆதா வாதர் ரஹ்மான் வசதக்கள் முர்சலூன் என்றா இன்னைக்கு நினைவுபடுத்துவோமா இல்லையா? இப்ப யார் நினைவுபடுத்தல அவருக்கு? அவருதான். வேற யார் வந்து அவரை தட்டி ஒழிப்பினார்? அப்ப தட்டியே ஒழிப்பினேன். ஏற்கனவே பாப்பா உலகமா இடிக்கா, நீ ஏன் நித்திரையில கிடக்கா? இந்த உலகமா யாரு நிக்கா? தட்டி ஒழிப்பி வந்து நின்று தட்டி ஒழிப்பி நிக்கிறவர் யாரு? அப்ப ஈனைக்கு டக்கண்ட ஒரு நினைவு வியாபகமா இருக்கேன் இப்ப உணர்றியா? கட்டுண்டு நான் நிக்கேன் என்று உணர்றியா? இல்ல நானா இருக்கேன் என்று அதுக்கும் இது என்ன செய்யற புரிய வைக்க? இதுதான் இதுக்கு என்ன வார்த்தை செல்லலாம்? சுபுகானந்தா செல்லலாம். சுபுகானந்தம் பரிசுத்தமானது. புரிபடுதா? அப்ப ஈனைக்கு கட்டுண்ட நிலை இருந்தா அந்த கட்டுண்ட நிலை உணரப்பட்டிருக்கிற அந்த நிலையில என்ன நிலை இருக்கும்? ஏக நிலை இருந்தா என்ன நிலை இருக்கும்? இப்ப ஒரு அணு ஒன்று எடுப்போமே, அணு கட்டுண்ட நிலையில இருக்கா இல்லையா? அந்த அணு தன்னை நான் என்று உணர்றதா இல்லையா? அந்த உணர்விடத்துல போய் அணு உணர்ற அந்த உணர்வுக்கு அந்த அணு எப்படி தெரியும்? அப்ப அல்லாஹ் சொல்றான், முகமது நபி சொல்றாங்க, இந்த உலகம் கொசுட இறக்கைக்கு சமன் இல்லையாங்க. அத ஒஸ்தாது சொல்லக்குள்ள சொல்றாங்க மறுக்காம. இப்ப கொசுட இறக்கையும் என்ன செய்யலாம்? அளந்து பார்க்கலாமா? அதனால அணுவுக்கு சமம் இல்லைங்க. இப்ப நாம என்ன சொல்றேன்டா, அணுவையும் அளந்து பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றது? அப்ப அல்லாஹ் இடத்தில இந்த உலகம் இடிக்கா, நினைவு வந்து ஒளிம்பின இடத்துல கனவுல கண்ட கட்டுண்ட அந்த உலகம் இருக்கா? நினைவுக்கு வந்தவன்ட்ட பெரிய வராது. கனவுல வந்த கட்டுண்ட நின்ற ஒரு உலகம் நிக்கா, அழுக இருக்கா? அப்ப எதுக்கு சமலம் எடுக்கலாம் இப்ப அந்த உலகத்தை? ஒன்றுமே சொல்றதுக்கு வேதம் அந்நரமே சொல்லிச்சு, இந்த ஹயாத்தி இருக்க வாழமும் அன்னமல் ஹயாத்தி துனியா லாவுல் வலை, வீணும் விளையாட்டு. இங்க வாழவே இல்லை சச்சா. இங்க ஒரு வீணும் விளையாட்டு சொல்லி அந்த விளையாட்டு இல்ல தெரியுமா? சொல்லுங்க. அந்த மண்ணால செஞ்ச சட்டி கொஞ்சம் குஷினி கறிக்கு அத வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் சட்டியை நினைச்சுக்கியாமனே சரியா? அங்க அந்த மண்ணுல உற்பத்தி ஆகி அந்த நெல்லு மாதிரி வந்து வெள்ளை வெள்ளையா சோறு மாதிரி கிடக்கு. இதை சோறு நினைச்சுக்கியா? என்று இப்படி ஒவ்வொன்றை நினைக்க வச்சு பேரை கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். என்ன வாழ்க்கை? ஆரோக்கியமா இருக்கிற வாழ்க்கையா, அழிஞ்சு போற வாழ்க்கையா? யார் ஆரோக்கியமா இருந்தீங்க? ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்குறேன் என்ன செய்யணும்? நீங்க இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டாலும் நீ மார்க்கத்தில இரு, வழியில இரு, அல்லாவோட இரு, அவனை உணரு. நீயே இருக்கு. நீ வந்த நோக்கம் தான் அறிவதற்காகவே அன்றி, ஒரு நிலை படுத்துவதற்காகவே அன்றி இன்சையும் ஜின்னையும் நாங்க படைக்கவில்லை. அப்ப சும்மா விளையாடிட்டு இருக்கேன். நான் இன்னும் சேர்த்து சொல்றேன், ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். அப்ப அவர் சொல்றவர் எங்க நின்றுகிட்டு அதை நமக்கு சொல்றாரு, எங்க நின்றுகிட்டு அதை புரிய வைக்காரு. அப்ப நினைவு இங்க வந்து தட்டி சகியல் ஒளிம்பின உடனே அங்க வானம் என்றும் பூமி என்றும் ரோட்டு என்றும் மக்கள் என்றும் அந்த கண்ட எல்லாம் கலைகிற மட்டுமில்லை மெயின் அங்க இல்லாமகுது. அது கலையுது, இல்லாமல் கொண்டு அது எப்படி வந்து இருக்கும்? ஏற்கனவே ஒரு உடல் கிடக்கா இல்லையா? அப்ப இல்லா பொருள் இருப்பதில்லை, இருக்கும் இறைவன் மறைவதில்லை. இதனை அறிவு ஏற்குமாறு இருக்கார். இதனை அறிவு ஏற்காத. அப்ப இப்பயும் இந்த உடல் கலைந்தானே. இப்ப நான் அடிக்கடி உங்களுக்கு விளக்குறேன், நீங்க ஏகம்ங்கிற பெருங்கடலுக்குள்ள இருக்கமா இல்லையா? ரைட். அப்ப ஏகம்ங்கிற அந்த பெருங்கடலிட தண்ணி நிரப்பமே அது உங்களை உடம்புல படுகிறா இல்லையா? அந்த தண்ணிய நுட்பத்திலும் நுட்பம் எடுங்க. நீங்க கண்ணை மூடின உடனே உங்களோட பார்வை அந்த தண்ணியை தான் பாக்குது. கண்ணை மூடின உடனே உங்களுக்கு தெரியுது அதாவது இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. பார்வை தெரியுதுண்டா,
பார்வையோடு இருக்கலாம் ஏதாவது ஒன்று பார்க்குமா இல்லையா? பார்க்கும். அப்ப கண்ணை மூடின உடனே ஒன்றுமே இல்லை ஏகத்தில் ஓட்டி அவளுக்கிட்டோம் என்ன செஞ்சா? அப்ப கண்ணை மூடினாலும் ஏகம் தெரியணுமா இல்லையா? தெரியும். துறந்தாலும் ஏகம் தெரியணுமா இல்லையா? தெரியும். அப்ப கடலுக்கு மூழ்கினவன் கண்ணை மூடினாலும் கடல் தெரியும், கண்ணை திறந்தாலும் தெரியும். தெரியுமா? ஓ. இப்ப இங்க எய்னிக்கு இப்ப கட்டுண்ட நிலை இருக்கு. அப்ப ஏகம்ங்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ள இப்ப எப்படி இருக்கு? ஏகமா இருக்கு. அந்த ஏகமா இருக்கிற அந்த ஏகத்துல கண்ணை மூடினோட ஒன்றுமில்லைண்டா இருக்குதா? கண்ணை திறந்த உடனே இடைவெளி ஒன்று வந்துருதா? திறந்தாலும் உங்களுக்கு எனக்கு இடையில இடைவெளி இருக்கா? இல்ல. வெற்றிடம் இருக்கா? இல்ல. ஏகத்துல மூழ்கி இருந்துகிட்டு சரி உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு 10 இடைவெளி இருக்கு, தண்ணி இல்லாம இருக்கு பாத்தியா? இல்ல சரி அப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த ஏகம் இல்லையா? இல்ல நான் சொல்றேன், கடலுக்கு 2 பேர் மூழ்கிட்டு இருக்கோம், நல்ல தண்ணி இருக்கு, உங்களுக்கு எனக்கு இடையில பாத்தீங்களா ஒரு 10 இடைவெளி இருக்கா? இல்ல, அப்படி இருக்கிறது சான்ஸ் இது இல்ல. இல்லவா? இல்ல. அப்ப திறந்தாலும் தெரியும், மூடினாலும் தெரியும். மூடினாலும் தெரியும். இப்படி ஏகத்தில சரிச்சுதான் இயன்ற வரைக்கும் திக்ர் செய்யணும். திக்ரில் மூழ்கணும், ஏகத்திலே என்ன செய்யணும்? ஆழ்ந்து போகணும். ஆழ்ந்து போனோட இப்ப கட்டுண்ட நிலையும் கெரிக்கி. அப்ப உஸ்தாதாக உப்பையொத்த நிலையில அந்த உண்மையோட ஒன்றும். அப்ப இன்னைக்கு இப்ப நீங்க கலைஞீங்களா, ஒரு பொருளா இருந்தீங்களா? அப்ப இதை நீங்க இந்த நிலையை நீங்க உணர்றீங்க, இந்த நிலைக்கு வாரேன்னா களிமாவை எடுக்கணும். அந்த களிமா என்ன? உயிர் களிமா. அது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்ல, இதெல்லாம் சொல்லுக்குரிய கருத்து உள்ளத்துல உணரப்படும். களிமா என்கிறது சொல்ற விஷயம் அல்ல, உள்ளத்தால உணர்ந்த விஷயம். அந்த களிமா உணர்த்தப்பட்டுச்சேண்டா, உணர்ந்தீங்களா, அது என்ன செய்யும்? இறைவன் தந்த திருவசனம் சரியா? ஏகத்தை உணர்த்தும் உயிர் வசனம். இப்ப நீங்க உயிர் ரெண்டா என்ன? உயிர் வசனம் என்ன செஞ்சா? குடிச்சிட்டீங்க செஞ்சா. அதனால படைத்தவன் சொல்ல மறந்த மடையனா மகிழ்ச்சியோடும் பாருங்க. அதான் களிமாவோட இருங்க. இது நம்முடைய மக்கள் எப்பயும் சின்ன களிமா. அப்போ 1,24,000 நபிமாரும் அந்த ஒரு சொல்ல கொண்டுகிட்டு வந்ததுக்குரிய பெருப்பம், அந்த வியாபகம், அதுக்குரிய பெருமதி என்ன? புரியுதா? அப்ப இன்னைக்கு சிந்திக்கிற விஷயத்துல குறைவு வைக்க கூடாது. ஆனா அந்த சிந்தனை நம்முடைய அனுபவத்தோட நிற்கணும், கற்பனைக்கு போகக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? நம்முடைய அறிவு துறந்து காட்டும். அப்படி பார்த்தா இப்ப எனக்கு அந்த நானுங்கிற உணர்வுக்கு நான் இப்ப எந்த உருவத்தை கொடுத்து பார்த்ததெல்லாம் அந்த இப்ப கற்பனை அடுத்தது இயல்பா எனக்கிட்ட இருக்கிற அனுபவத்துல பார்த்தா அந்த நானுங்கிற உணர்வுக்கு உருவத்தை கொடுக்கவும் இல்லை. இப்ப நானுங்கிற உணர்வு இருக்கிறதாவும் இல்லை, நான் இருக்கேன். அதாவது இதை நான் அடிக்கடி விளங்கப்படுத்திருக்கேன். உதாரணத்துக்கு நமக்கிட்ட நான் என்று சொல்லி நாம இந்த உணர்ந்திருக்கிற இந்த உருவம் இருக்கே, இது நம்முடைய கட்டுண்ட புலனுக்கு அமைவாகத்தான் இதை நாம உருவம் என்று எடுக்கவே அல்லாமல் இறைவனிடத்தில இது அவன் உணர்ற ஒரு சொல். நல்ல உணர்வு இல்ல களிமா. அவன் இன்னைக்கு சகி என்று அப்படி ஒரு உருவம் தெரியுது என்று சொல்லி இதை பார்க்கல. அவனுக்கிட்ட நான் என்று இன்னைக்கு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் சகிட்ட எப்படி இருக்கு? உருவம் இருக்கு. எப்படி புரிய வைக்காலண்டா பாருங்க, இதுல உள்ள நுட்பத்தை பாருங்க. உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையிலே உணர்வாயே என்று சொல்லி போட்ட அங்கால உத்தமர் உணர்ந்தவர் உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவாது. இப்ப அங்க சத்தியத்தை உணர்த்த கல்வியா? அப்ப கல்வி என்ன செய்யணுமாண்டா? இந்த களிமா இத சத்தியம் என்று உணர்த்தும். அப்ப இப்ப ஈனைக்கு நான் என்று சொல்லி நான் ஒரு யார் என்று பார்க்க வந்தையா, இல்ல நான் என்று சொல்லி யார் என்று தெரியாம அண்டத்தில பேன சுத்த வந்தையா? முதல் நான் தெரியணுமே. அப்ப நான் இந்த நான் என்று சொல்லி அந்த உணர்வு ஊடாக இந்த உணரப்பட்ட உருவம் இறைவன் மொழி. அப்படின்னா பெரியோனின் திருவசனம், அவன் பெரியோனின் திருவசனம், அவன் தன்னை நான் என்று உணர்ந்த மொழி. அந்த மொழி நம்முடைய கட்டுண்ட புலனுக்கு அமைவா நமக்கிட்ட உருவமா தெரியும்.
இதை விளங்கப்படுத்தத்தான் நீங்க என்ன செய்ய, உங்களுக்கிட்ட என்ன பௌதிகமா தெரிகிற உருவத்தை கொண்டு போய் என்ன செய்ய, அந்த நாணங்கிற அந்த நீங்க சொல் நுட்பம் என்று உணர்ற நானுக்கு கொடுத்து அதை பாக்குற கண்ணாக, குடிக்கிற கணமாக, பேசுற நாமாக அப்படி என்ன செய்ய மாத்திட்ட உடனே பாரு தன்னைத்தான் பார்க்கும், தன்னைத்தான் உணரும், தன்னைத்தான் கேட்கும், தன்னைத்தான் நான் என்று உணர்ந்துகிட்டு நிக்கி என்று புரியாதா? இப்ப அப்ப அல்லாஹ் விரும்பின என்ன, சிருட்டி என்ற சூரத்திலிருந்து அவனோட நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதே மறுக்கானுங்க அந்த நாட்டை இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்குது. நடந்து கொண்டு நான் அவனுக்கு வேணுமா வேணதா? நான் வேணும். நான் இல்லாட்டி அவன் இருப்பானா? அதான். அவர் சொல்றாரு, வழக்குகள் கேட்ட உடனே அலிம்பு செய்யறான், இருத்தஞ்சித்திர அவனைய படைக்க போறா என்ற உடனே நீங்க அறியாத விட்டு நான் அறிஞ்சேன், இங்க பெரிய ஒரு பிரச்சனை விளங்கிட்டு வா, நீங்க அறியாத விட்டு நான் அறிஞ்ச வேண்டும் ஏன் சொன்னேன் விஷயம் விளங்கிட்டு இவருக்கு தெரியும், இவர் எப்படி தைரியப்படுத்தி ஆகணும் பண்ணி அது அவருக்கு விளங்காது. இங்கேயும் அந்த ஜேபி ஆக்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்து நெஞ்சலரை பாயிக்கு சகிம்தான் இருக்கிறீங்க. ஓ நம்ம கரைக்கா குஷினிக்குள்ள சரி, இங்க இந்த பாயிசாக்களும் வந்து பேசிட்டு இருந்தாரு. நாம நாளைக்கு தொடங்குவோம்.